இப்போ கண்ணதாசனுக்கு தமிழின் மீது என்ன பற்றுங்கிறது கூட காட்டுவார் சினிமாவில். ஆறுவது சினம் கூறுவது தமிழ்பா, ஆறுவது சினம் கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனானி ஏறுமையிலேறு ஈசனன் முன்னாடு என்னுடன் ஓடிவானி ஏற்றுச் செல்வார் கூட்டிச் செல்வேன் சொல்லிட்டே வந்து கடைசியில் வரலன்னு வச்சுக்க, உன் தத்துவம் தவறென்று சொல்லிடும். சொல்ல என்னது? அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டுமா? முருகன் நம்ம முருகன் குற்றம் பண்ணாலும் அது சொல்றது உரிமை தமிழுக்கு. அதுல அவருக்கு என்ன தைரியமா இருக்கு? தாய்க்கு ஒரு பழின்னு இருந்தால் மகருக்கு இல்லையோ? சிவபெருமானை பார்த்து என்ன கேட்கிறான் அந்த பாட்டர்? ஏய், தமிழுக்கு பழின்னா என்ன சொல்லலாம்? தமிழ் யாருக்கு தாயா? சிவபெருமானுக்கு தாயா. தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகருக்கு இல்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோ? கடவுளுக்கு அம்மா யாருங்க? அதான நமக்கு சொல்லி தந்தாங்க. மதுரை தமிழ் சங்கத்தின் முதல் தலைவர் சிவபெருமான், அடுத்த தலைவர் முருகப்பெருமான். ஆனா கோயிலுக்குள்ள தமிழ் பேசாதேங்கானே. அவனுக்கு 2 பேரும் தான் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்கான். அவன் முன்னால அந்த மொழியில கூடாதுங்க. இது புரட்சி தலைவருக்கும் அவருக்கும் மனக்கசப்பு இருக்கிற நேரம் புரட்சி தலைவர் 1000ல் ஒருவன் என்று ஒரு படம் எடுத்தார். இன்றைய முதல்வர் முதலில் நடித்தார். அதில் ஒரு ஆங்கில இசைக்கு பாட்டு போட வேண்டும் என்று புரட்சி தலைவர் விரும்புகிறார். அவர் வாலியை வளர்த்து கொண்டிருக்கிற நேரம் வாலியால் அந்த பாட்டை எழுத முடியல 10 நாளா. புரட்சி தலைவர் கடைசியில் என்ன பண்றாரு? உதவியாளரை கூப்பிட்டு கவிஞர்கிட்ட கேடுன்னு இருக்கார். உதவியாளர் கூட்ட உடனே இவர் கவிஞருக்கு ஆச்சரியம். எம்ஜிஆர் கேட்டார், ஆமா அனுப்புறேன்னு இருக்கார். 5 நிமிஷம் பாட்டு வந்துடுது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த. அப்பந்தான் புரட்சி தலைவர் சொன்னாராம், தேவையில்லாம அந்த ஆள்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டேன், அவனால தான் நான் எழுத முடியும். கூடவே இருந்து பார்த்தனால சொல்றேன். ஸ்ரீதர் ஒரு படத்துக்கு போலீஸ்காரன் மழுக்கு ஒரு காதல் கழவு திருமணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு டூயட்டுங்கிற அவர் சிரிச்சுட்டே கேட்கிறாரு, மண்ணு மலர் மட்டை எல்லாம் எழுதியாச்சுடா ஸ்ரீதர், என்னடா வேணும்? விஸ்வநாதன் சொல்றாரு, அண்ணே அண்ணே உடனே தான் அந்த பொன்னன் பேன் சிறு பூவன் பேன் அந்த கண்ணன் பேன் வேறு. அவர் என்ன நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன். அவர் பாட்டு ஒரு 10-20 சரணம் பஞ்சாப் நாசன் எழுதிக்கிட்டாரு. பஞ்சு அதை சரி பண்ணி கொடுறான்னு எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதி போயிடுச்சு. அங்கேதான் அந்த பாட்டு தொட்டு விட தளரும், கைப்பட்டு விட மலரும், பக்கம் வர மயங்கும், உடன் வெக்கம் வர தயங்கும், பெண் பார்க்க சென்ற போது தலை மண் பார்க்க நின்ற பாத்து தென் பாண்டி செயலை குலுங்க என்னை சேர்ந்தாளே கண்கள் மயக முத்தான கண்ணி நகையும் உலகாத காத நகையும் வரும். இப்போ ஒரு பயிலுக்கும் சுகப்பிரசவம் ஆக மாட்டேங்க. முக்கி தக்கி தான் எழுதான் எல்லாருமே. இவன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும், இவனை எங்க திருடுறான்னு எனக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு என்ன கண்டா பிடிக்காது. என்ன ஷாஜகான்?